வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நூக்கல் காய்கறியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். 100 கிராமில் ஆரம்பித்து 125 கிராம் வரைக்கும் நூக்கோலில் பார்த்தீங்கன்னா 28 முதல் 30 கலோரிகள் வந்து இருக்குங்க. 2 கிராம் நார் சத்து இருக்குது. மேலும் செம்புச்சத்து, மேங்கனீஸ், பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் கே, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி, கரோட்டினாய்டுகள் மற்றும் நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், வேதியியல் கலவைகள் இதெல்லாமே இருக்குது. இது எல்லாமே அடிப்படையாக நம்முடைய உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நூக்கல் காய்கறியை நம்மளுடைய உணவுகள் சேர்த்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நூக்கோல் காய்கறி உங்களுடைய சருமத்திற்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. குளிர்காலம் உங்களுடைய சருமத்திற்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துன்னு வச்சிங்களேன். மேலும் நமது தோல் வந்து வறண்டும் அது வந்து தொல்லை தரக்கூடிய வகையிலும் இருக்கும். இப்போ குளிர்காலத்தில் தோள்கள் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மற்றும் கோடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ இந்த நூக்கோல் காய்கறியை நீங்கள் உங்களுடைய உணவுகளை எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த பிரச்சனை எதுவுமே வராது. உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் அத்தனையுமே உங்களுக்கு வந்து அகற்றப்படும். முகத்தில் தோன்றக்கூடிய முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் உள்ள மாசு மறு உள்ள சருமம் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு அதெல்லாமே நீக்கப்பட்டு மாசு மறுவற்ற அழகான ஒரு பொலிவான சருமம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ நூக்கல் காய்கறி உங்களோட சருமத்தில் கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தி சருமத்தில் ரத்த ஓட்டத்தை வந்து கரெக்டான லெவலில் வந்து அது உங்களுக்கு சருமத்தில் ரத்த ஓட்டத்தை கரெக்டான லெவலில் உங்களுக்கு பாய்ச்சி சருமத்தை பராமரிக்கிறதுக்கு நூக்கல் காய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய உடல் எடையை வந்து நீங்கள் கட்டுப்பாடு வைத்துக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நூக்கல் காய்கறி எடுத்துக்கலாம். இப்போ நூக்கல் காய்கறி வந்து வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கக்கூடிய லிப்பிடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்புகளை கொண்டு இருக்குது. இது உங்களுடைய உடலில் தேவையில்லாத கொழுப்பு சேர்வதை முன்னாடியே தடுக்குங்க. மேலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து குறைந்த கலோரி தான் அந்த நூக்கல் காய்கறி வந்து கொண்டு இருக்குது. எனவே உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உங்களுடைய உணவு முறைகளில் தாராளமாக நூக்கல் காய்கறி நீங்கள் சேர்க்கலாம். இதில் கலோரிகள் வந்து குறைவாக இருக்கிறதால இதுவே உங்களுடைய பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். அதிகப்படியான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய அந்த உணவுகள்லாம் எடுத்துக்கொள்வதை முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் வந்து இன்னும் அதிகமாகிற அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். நூக்கல் காய்கறியில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துருங்க. ஸோ கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிடலாம். தொப்பை, தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு கட்டுக்கோப்பான உடலமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. அதனால் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் விரைவாக உங்களுடைய உடல் எடையை வந்து நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா நூக்கல் காய்கறியை சரிவிகித அளவில் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நூக்கல் காய்கறி வந்து எடுத்துக்கொள்ளலாம். நாம உண்ணக்கூடிய உணவானது ஏதோ ஒரு வகையில் கல்லீரலை வந்து பாதிக்குதுங்க. ஆனால் நூக்கல் காய்கறி வந்து அப்படி பண்ணுறது கிடையாது. இது கல்லீரலுக்கு நன்மை செய்தே தவிர கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்க தவிர நமக்கு தீமைகள் வந்து கல்லீரலுக்கு நூக்கல் காய்கறி வந்து கொடுக்காது. ஸோ இது என்ன பண்ணும் இந்த நூக்கல் காய்கறி அப்படின்னா, இது கல்லீரலில் இருக்கக்கூடிய ஃபைப்ரோஜெனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திசுக்களை வந்து பாதுகாக்கும். இதன் மூலமாக இது கல்லீரலை மேலும் வலுப்படுத்துங்க. அந்த கல்லீரல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு அதிகமாக படிவது, நச்சு கழிவுகள் அதிகமாக சேர்வது என எதுவுமே இல்லாமல் கொழுப்புகள், கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றப்பட்டு கல்லீரலினுடைய செல்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரல் அலர்ச்சி நோயெல்லாம் ஏற்படாமல் தெளிவாக ஒரு ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக கல்லீரலை மாற்றி கொடுக்கறதுக்கு நூக்கல் காய் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நூக்கல் காய்கறி எடுத்துக்கலாம். இப்போ இதய நோய் அப்படின்றது வந்து பாலினத்தை வைத்தோ அல்லது இத்தனை வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தான் வரும் அப்படின்ற ஒரு எந்த விதமான விதிமுறையும் இப்போ கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதய நோய் ஒரு சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் நூக்கல் காய்கறியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், இது பெருந்தமணியில் ஏற்படக்கூடிய தடிப்பு தோல் அழற்சியை உங்களுக்கு தடுக்கும். அதே போல் தடுப்பு தோல் அழற்சி அப்படின்றது தமனி சுவரில் வந்து கொழுப்பால் உருவாக்கக்கூடிய அடுக்குன்னு சொல்லுவாங்க. அதை உங்களுக்கு வந்து கியூர் பண்ணிடும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நார் சத்து எல்லாமே ஏற்கனவே உங்களுடைய உடலில் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து உங்களுக்கு அகற்றிடும். இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளை மட்டும் கொடுத்து இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை ரத்த நாளங்கள்லேருந்து அகற்றி ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு போதுமான அளவுக்கு பாய்ச்சி இதய துடிப்பை உங்களுக்கு வந்து சீராக வைக்குங்க. இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தையுமே சீராக கொடுக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற கடுமையான பக்க விளைவுகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் நலமாக உங்களுடைய இதயத்தை பராமரித்துக் கொள்ளலாம். புற்றுநோய்களுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு நூக்கல் காய்கறியை சமைத்து உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். இப்போ நூக்கல் போன்ற வேர் காய்கறிகளில் தான் அதிக அளவு சல்ஃபோராபோன் இருக்கு. அந்த சல்ஃபோராபின் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் புற்றுநோயினுடைய அபாயத்தையுமே இது வந்து குறைக்குங்க. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று
சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களின் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த புற்றுநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரும் நோய் தொற்று உங்களுக்கு வந்து வராமல் முன்னாடியே இந்த செல்கள் பரவாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும், உங்களுக்கு புற்றுநோய் இருக்குது அப்படின்னா அந்த சிகிச்சைகளை நீங்கள் பெற்று அதுக்கப்புறம் வந்து விடுபடணும்னு நினச்சிங்கன்னா அந்த நூக்கல் காய்கறியுமே உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். புற்றுநோய் வராமலும் தடுத்துக்கலாம், குணமும் படுத்திக் கொள்ளலாம். குறிப்பிடத்தக்க நம்ம நூக்கல் காய்கறியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று இந்த அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் மூலம் உங்களுடைய உடலை பலம் பெற வைத்துக் கொண்டு எந்த நோயுமே உங்களை தாக்காத அளவுக்கு நீங்கள் நலமாக வாழ பழகிங்கோங்க. அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.